இருந்தேன்ல, அந்த அந்த மாதிரி நான் நிறையா வாட்டி இருந்திருக்கேன்றத வந்து எனக்கு அந்த கொஞ்சம் டைம்குள்ளே நிறையா தோணுச்சு. நீ வந்து எதுவுமே பேசாததும் அப்படியே அமைதியாக இருந்ததும் வந்து எனக்கு ரீகலெக்ட் பண்ணுச்சு. ஓகே, இதுதான் என்னோட சுச்சுவேஷனாகவும் இவ்வளோ நாள் இருந்துச்சுன்றது. அது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் வந்து தப்பெல்லாம் சொல்லவே இல்லை. நீ பண்ணுறது வந்து நீ பண்ணது தப்புன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து எனக்கும் இதுதான் ஆகுதுன்றதா எனக்கு இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு இல்லை. எனக்கு ஆனால் சிரிப்பாக இருந்துச்சு. நீ வந்து ஆன்சரே பண்ணாமல் அமைதியாக இருந்தது வந்து எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை சொல்லி காமிச்சேன். அவ்வளோதான். இது எனக்கு பிரச்சனைலாம் இல்லை. நான் வந்து இதை நான் வந்து ஸ்மூத்தாக தான் எடுத்துப்பேன். ஓகே 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 ஐ டோன்ட் கேர். நான் என்னை கேள்வி கேட்கும்போது நான் ஆன்சர் பண்ணிப்பேன். நான் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் நிஷா. நான் எதிர்பார்த்தது எனக்கு நவம்பரில் ஹைக் வரும், அதை வச்சு நான் எடுத்துப்போனேன். அதே தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன். எனக்கு நவம்பரில் ஹைக் வரல. அத்தையோட கேள்வி அதான் நிஷா, அத்தையோட கேள்வி அதான். அத்தை வந்து முன்னாடியே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் என்னை கூட்டு போகல, அதுதான். அது கரெக்டு தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். என் நிலமே அப்படி தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தேன்னா என்னோட என்டியூ சிஸ்டம் வந்து மாறணும். மேபி அது ரெண்டாவது கேள்வியாக இருந்தால் நான் வந்து வர முடியல. காரணம் வந்து நிறைய மாட்டிக்கிச்சு. எனக்கு இங்கே ஒர்க்கே வந்து நான் வந்து ப்ரப்போசல்லாம் எழுதுனதே இல்லை. என் விதியாக என்னன்னு தெரியல. இந்த ஒரு 2 வாரத்தில் 4 டாக்குமெண்ட் நான் உங்கள்கிட்ட லிஸ்டே பண்ணேன். 14ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் வைக்கணும், 14ஆம் தேதி ஒரு ப்ரப்போசல் வைக்கணும், 19ஆம் தேதி நாளைக்கு ஒரு ப்ரப்போசல் வைக்கணும், நாளைக்கு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வைக்கணும், 21ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் வைக்கணும் அப்படின்னு நான் வரிசையாக வந்து சொன்னேன். 28ஆம் தேதி வரையும் எனக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். ஓகே, ஆனால் இந்த வாட்டி நான் இவ்வளோ நாள் பண்ணாத ஒரு வேலை. அது எப்படி சொல்கிறது உனக்கு? நான் இவ்வளோ நாள் ப்ரப்போசல்லாம் எழுதுறதுலன்னு சொன்னேன். நான் எப்போதும் வந்து டிசைன் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, எக்ஸ்பெரிமெண்ட், டெஸ்டிங் அப்படி தான் போவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரப்போசல் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து எழுதுவோம். புரியுதா? அடுத்து ட்ரை பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரப்போசல் எழுதி அதை சப்மிட் பண்ணுவோம். அது ஓகே ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் அவார்ட் ஆகும். அது வந்து அப்புறம் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போது எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஆகும்னா, ப்ராஜெக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே. ஸோ அப்படி மாறும்போது இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருந்தாலுமே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஜூனு நவம்பரோட முடிக்கும். என்ன பண்ணுவாங்க? அது ஓகே. அது வந்து நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். நீ வெயிட் பண்ணணும்னு நினச்சாலும் வெயிட் பண்ணு, இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் உண்மையாலுமே வந்து என் பாஸ் இந்த வாரம் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் நான் லீவ் கேட்பேன். மார்ச் 15க்கு அப்புறம் சேலரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு ஒரு 5 ஏன் சொன்னாங்கன்னா நான் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டேன் நிஷாவும். எனக்கு எப்படி நான் ஏன் பார்த்து போனேன் எனக்கு தெரில. எனக்கு தெரியாது. மேபி நான் டிலே பண்ணுறேன்றதுனாலையா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. அப்படி அவங்க இன்னொரு விதமாக யோசிச்சா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக எடுக்க மாட்டேங்களா? ஏன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு தெரியும் என் பிரச்சனை என்னன்னு. நான் அதை உன்ட்ட டேரெக்டாக சொல்லிட்டேன். இன்னொருத்தவங்க அது என் அம்மாவே இருந்தாலுமே என் ஃபுல் வழி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதில்ல. இப்போ நான் உன்ட்ட சொன்ன அந்த டெட்லைன்லாம் நான் கூட சொல்ல மாட்டேன். நான் வர முடியலன்னு அம்மா சொன்னேன். நான் வந்து நிஷாவை கன்வின்ஸ் பண்ணுறதா எப்படின்னு தெரிலன்னு நான் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் சொன்னேன். நான் இந்த மாதிரி 17ஆம் தேதி 19ஆம் தேதி வந்து வர முடியலம்மா. ஆனால் ஆல்ரெடி நான் நிஷா கிட்ட சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் மாற்றுறது வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு. அந்த கில்ட் எனக்கு இருக்குதான் நிஷா. நீ வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் வந்து அது நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன். சொன்னால் வந்துடணும் அப்படி தான் இருப்பேன் நான் எப்போதும். இல்லைனா நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் நம்ம நிறையா சண்டையுமே போடுவோம். அதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு நான் வந்து பொங்கல் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஆனிவர்சரின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு.
ஃபர்ஸ்ட் டைம்